முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாநில மாநாடு கடலூர் மாவட்டம் பாச்சார் பகுதியில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதில் 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. ஒன்றன் பின் ஒன்றாக இந்த 11 தீர்மானங்களை பார்க்க இருக்கின்றோம். திமுக அரசை வன்மையாக கண்டிப்பதாக ஐஜேகே மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு கண்டனம் தெரிவித்த தீர்மானம் 1. இரண்டாவதாக எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமைய வேண்டும் என்று இரண்டாவது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வரும் காலங்களில் மைனாரிட்டி என்கிற சொல்லை சட்டப்பூர்வமாக நீக்குவதற்கான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மற்றொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இடஒதுக்கீடு சாதி மத அடிப்படையில் வழங்கப்படாமல் பொருளாதார நிலையை அடிப்படையாக கொண்டு அளிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக விருதாச்சலத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக கடலூர் மாவட்ட மக்களிடையே இருந்து வருகிறது. அவற்றை முன்னிலைப்படுத்தும் விதமாக ஐஜேகே மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறையை சாத்தியமாக்குவதற்கான தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக திமுக அரசால் இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்டு தமிழ்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டும் என்று மற்றும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வன்கொடுமை தடுப்புச் சட்டம் என அழைக்கப்படும் PCR சட்டத்தில் உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் கோரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக PMஸ்ரீ பள்ளிகள் தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அமைக்க வேண்டும். PMஸ்ரீ பள்ளிகள் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைக்கப்பட வேண்டும் என்று ஐஜேகே மாநில மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் போக்குவரத்து ஊழியர்கள் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை விரைந்து செயல்படுத்துவதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை மாநில அரசு கவனத்தில் கொண்டு விரைந்து செயல்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல தமிழகத்தில் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் நெல் கொள்முதல் செய்யவும் இருப்பு வைப்பதற்கும் ஏதுவாக மூடப்பட்ட கிடங்குகளை உடனடியாக திறக்க வேண்டும் என்றும் அதேபோல இருப்பு வைப்பதற்கு ஏதுவாக உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் உலர்த்தும் இயந்திரங்கள் அமைப்பதோடு உரிய எடையில் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறதா என்பதை நவீன இயந்திரங்கள் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதேபோல நவீன இயந்திரங்கள் தேவைப்படுகிறது என்றும் இந்த உரிய எடையில் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது என்பதை அந்த நவீன இயந்திரங்கள் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்து கொள்முதலையும் சந்தைப்படுத்துதலையும் அரசு தீவிர கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், தீவிரமாக கண்காணித்து விவசாயிகளை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக பல்வேறு தரப்பினரின் கோரிக்கைகளாக இருக்கக்கூடியவைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன.